தீபிகா வைணவம் சமயம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் குறித்து பேசியதாகவும் அதே போன்று கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துகள் பதிவிட்டு வரக்கூடிய நிலையில் அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. இந்நிலையில் சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவாக பேசியதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடியை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஜெகநாத் என்பவர் தாக்கல் செய்தார். அந்த மனுவில் அமைச்சராக பொன்முடி பொறுப்பேற்ற போது அவர் செய்து கொண்ட அந்த பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்ட விஷயங்களை மீறக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு என்பது அமைந்திருப்பதாகவும், அதே போன்று குறிப்பிட்ட மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் இழிவாக பேசியது என்பது ஒரு அமைச்சராக இருப்பவருக்கு அது பொருந்தாத விஷயம் என்றும், ஒரு அமைச்சர் என்பவர் அனைத்து மதங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான நபர் என்பதால், ஆனால் அவருடைய பேச்சு என்பது குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக அமைந்திருக்கிறது, அதனால் அவருடைய அந்த அமைச்சர் பொறுப்பு நீடிப்பதற்கு தகுதியற்றவராக மாறியிருக்கிறார் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுநல மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த மனுவானது நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் முகமது சபீஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு மூலமாக விசாரணைக்கு வந்தது. அப்போது எதிர்மனுதாரர் தரப்பில் ஆஜரானது வழக்கறிஞர் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் சார்பாக வாதாடும் போது இந்த மனுவில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தமிழக முதலமைச்சர் குறித்தும் அவதூறான சில கருத்து இடம்பெற்றிருப்பதும் அதை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜெகநாத் என்பவர் தாக்கல் செய்த அந்த பொதுநல மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய புகாரை தாண்டி முதலமைச்சர் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்களை நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் பொறுப்பிலிருந்து பொன்முடி நீக்க வேண்டும் என்ற விவகாரம் தொடர்பாக ஜூன் 19ஆம் தேதிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு ஒத்திவைக்கின்ற என்றும், அதற்கு முன்பாக இந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும், அதாவது ஜூன் 5ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கு ஜூன் 19ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொன்முடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி ஏற்கனவே அவருடைய சர்ச்சை பேச்சு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுத்து அதை தலைமை நீதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மறுபுறம் அவருடைய கட்சியினுடைய பொறுப்பு என்பது பறிக்கப்பட்டது. அதாவது திமுகவுடைய துணை பொதுச் செயலராக இருந்த பொன்முடி சர்ச்சை பேச்சுக்கு பிறகு அவருடைய கட்சியின் பதவி என்பது பறிக்கப்பட்டு தற்போது அமைச்சராக தொடர்ந்து வருகிறார். அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மீண்டும் பொன்முடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதில் அளிக்க உத்தரவிட்டு வழக்கானது ஜூன் 19ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா.